அனைவருக்கும் வணக்கம். இது என்ன மூட்டை தெரியுதா? நம்ம கொல்லையில் விளைஞ்ச தூய மெல்லி நெல்லோட மூட்டை. இந்த மூட்டை இங்கே வந்து சேர்றதுக்கும் குருதில் வர்றது கொட்டுறதுக்கும் எவ்வளோ வேலை எடுத்தது தெரியுமாங்க? இது வெள்ளைப்படுதா இருக்குது பாருங்க. இது எல்லாம் என்னென்னா எப்படி நெல் நல்லா பார்க்க பளிச்சுன்னு தெரியுதா? அவர் காலால் குமிக்கிறார்ல அந்த நெல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் அன்னக்கூடெல்லாம் கிடக்கு பாருங்க. இப்போ இந்த அன்னக்கூட கிடக்கல, இந்த பாருங்க எவ்வளோ தூசோடு இருக்குங்க. இந்த மாதிரி நெல்லை எடுத்து தூத்துனது தான் முதல்ல பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைப்பாடுதால் இருக்குது. இது அதில் வந்து தூசுக்கள் கருக்கா, இதுலேயும் கொஞ்சம் நல்ல நெல் இருக்கும். இது நல்லா தூத்துன நெல் எப்படி இருக்குது பாருங்க, கலரு தூசு இல்லாமல் பக்காவாக இருக்கும். இதுதான் தூத்துறது. நெல்லை காற்றடிக்கிற இப்படி தூத்திக்கிட்டே இருந்தோம்னா தூசுலாம் அந்தாண்ட போயிடும். தூசு கருக்கா அதெல்லாம் இருந்தால் போயிடும். நல்ல குவாலிட்டியான நெல் மட்டும் கீழே கிடக்கும். இந்த தூத்துறதுக்கு ஆளே இப்போ கிடைக்கிறதில்ல. தூத்துறதுக்கு சின்ன சின்ன மிஷின் வந்திருக்கு. ஆனால் அந்த மிஷின் வரிலாம் அந்த டிஎன்சி நெல் கொள்முதல் நிலையத்திட்ட இருக்கும். நம்ம போய் தூத்திக்கலாம், பணம் கொடுத்து தூத்திக்கலாம். ஆனால் நம்ம இந்த நெல்லை மூட்டை கட்டி அதை நம்ம வண்டியில் எடுத்துகிட்டு போய் அங்கே கொட்டி தூற்றணும். அந்த மூட்டை கட்டி தூக்கிட்டு போகிறதுக்கு இங்கே ஆள் கிடைக்கிறதில்ல. சரி, ஆட்கள் தூத்துறதுக்கு கூப்பிடலாம் அப்படின்னா நீங்கள் என்ன தான் சம்பளம் கொடுத்தாலும் எங்கள் ஏரியா பக்கம் கிடைக்கிறதில்ல. ஏன்னா அந்த சொனைக்கு ஒத்துக்காது எனக்கு அப்படின்னு பயந்துக்கிட்டு இவங்க தூத்துறதுக்கு வர்றதில்ல. சொனை எனக்கு அதை ஒத்துக்காது அப்படின்னு வரமாட்டேங்கிறாங்க. நாங்களும் 2 சாப்பாடு வாங்கி தரோம், சம்பளம் தரோம், எல்லாம் சொல்லி பார்த்துட்டோம், வரல. அப்புறம் நாங்களே என்ன பண்ணோம், 3 நாள் தூத்துறோம். காலையில் ஆரம்பித்தோம்னா சாயந்தரம் 7 மணி ஆகிடும். நடுவில் காற்றுல டைம் ஒரு 2 மணி நேரம் மதியானத்தில் மட்டும் படுத்துருப்போம். மற்ற நேரம் ஃபுல்லாக தூத்தி இங்கே பாருங்க எல்லா நெல்லையும் தூத்திட்டோம். 3 நாள் தூத்துறோம். தூத்து நல்லா காய வச்சுட்டோம். மிச்சம் அந்த வேஸ்டேஜ் நெல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கற்காலம் ஒதுங்கி இருந்ததுல அதில் இருந்த நெல்லை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அதுலேருந்து தூத்துனப்போ அதில் எங்களுக்கு 3 அண்ணன் கூட நெல் கிடச்சிது, நல்ல நெல். ஏன் நாங்கள் தூசு இல்லாமல் நல்லா காய வச்சு வைக்கிறோம்னா, நம்ம வந்து குருதில் வச்சு நம்ம அரிசியாக்கி வியாபாரம் பண்ணுறோங்கிறதுனால நம்ம இந்த அளவுக்கு நல்ல தூத்தி சுத்தமாக நெல் வச்சுக்கிட்டோம்னா நல்லது. தூசு இல்லாமல் நல்லா சுத்தமான நெல்லாக இருக்கும், கருக்காலாம் இல்லாமல் அருமையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தூசெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லபடியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம நல்லபடியாக மூட்டை கட்டி, முன்னாடி பார்த்திங்களா மூட்டை, அது மாதிரி மூட்டையை கட்டி அதுக்கும் தூக்க ஆள் கிடைக்கல. அப்புறம் நாங்களே அவரே மாமாவும் இன்னொருத்தவங்களும் சேர்த்து நானும் சேர்ந்து தூக்கி டிராக்டரில் கொண்டு வந்து வீட்டில் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே 2 ஆளை கூப்பிட்டுக்கிட்டோம், மாடியில் எடுக்கவும் குருதில் கொட்டி சேமித்து முடிச்சிட்டோம். இப்போ என்ன அடுத்த வேலை என்ன இருக்குன்னா, வைக்க கட்டியிருக்காங்க. கட்டின வைக்கல தூக்கி போர் போடுறதோட